வணக்கம் and welcome to நம் உலக சமையல். நம் உலக சமையல் மூலமா எனக்கு தெரிஞ்ச வேர்ல்ட் குசைன் நாலேஜ் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எவ்ரி வீக் 3 to 4 வீடியோஸ் அப்லோட் பண்றேன். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம் உலக சமையல்ல என்ன சமைக்க போறோம்னா ஈஸியா அண்ட் ரொம்ப டேஸ்டா ஈவினிங் டைம்ல சாப்பிடுறதுக்காக ஒரு சூப்பரான ஸ்நாக் பன்னீர் பிரெட் ரோல் எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்ட போறேன். நமக்கு ஈவினிங் டைம் ஆனாவே நமக்கு ஏதாவது சாப்பிடணும்னு தோணும். இந்த மாதிரி பன்னீர் பிரெட் ரோல் செஞ்சு சாப்பிடுங்க. ஒரு 2-3 சாப்பிட்டாவே நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். இது செய்யறது ரொம்ப ஈஸி அண்ட் ஃபாஸ்ட் ஸ்நாக் தான் இது. இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பொட்டேட்டோ அண்ட் பன்னீர் போட்டு ஒரு ஸ்டஃபிங் மாதிரி பண்ணிட்டு அது கூட பிரெட்டை வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதா. வாங்க இப்போ டேஸ்டான பன்னீர் பிரெட் ரோல் எப்படி செய்யறதுன்னு போய் பார்க்கலாம். பிரெட் ரோல் செய்ய தேவையான பொருட்கள் இதுதான். பிரெட் ஸ்லைஸ் வந்து ஒரு 10 ஸ்லைஸ் வேணும். உப்பு தேவையான அளவு, எண்ணெய் வந்து டீப் ஃப்ரை பண்ண தேவையான அளவு, ஒரு 200 கிராம் பன்னீர், ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, பெரிய சைஸான உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி 1/2 கப்பு, வெங்காயம் 1/2 கப்பு, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சாட் மசாலா, சில்லி பவுடர் உங்கள் காரம் எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ். வாங்க இப்போ எப்படி போய் பிரெட் ரோல் செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பொட்டேட்டோ வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் குக்கரில் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து ஐபி எடுத்துருக்கேன் இன்றைக்கி. நீங்கள் வந்து ரெகுலர் குக்கர்னாலும் வச்சுக்கலாம். ஸோ அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோ வந்து போட்டுக்கலாம். இதை மூடி வச்சிடலாம். நான் இது எலக்ட்ரிக் குக்கர்னால நான் வந்து ப்ரெஷர் மோடில் வந்து 5 மினிட்ஸ் போட்டுக்கிறேன். நீங்கள் ரெகுலர் குக்கர்னால் நீங்கள் வந்து 2 to 3 விசில் ஆகும் உங்கள் குக்கரோட உங்கள் குக்கரை பொறுத்து. ஸோ இது 5 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்க்கலாம். பொட்டேட்டோ வேகிறதுக்குள்ளே நம்ம குக்கரை வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து பன்னீரை வந்து கிரேட் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், நல்லா கிரேட் ஆகிடுச்சு. நீங்கள் கிட்ட ரொம்ப பன்னீர் சாஃப்டாக இருந்தால் நீங்கள் கையிலே வந்து உதுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக சின்ன சின்னதாக வந்துடணும். இப்போ பொட்டேட்டோ வெந்துடுச்சு, பார்க்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அதை பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு பொட்டேட்டோ வந்து. இதை வந்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு தோலை உரிச்சிட்டு நம்ம ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அது ஹீட் ஆனோன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அது கூட ஆனியன் போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் குக் ஆன உடனே வெங்காயத்தை குக் ஆன உடனே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது. இது லைட்டு ப்ரௌன் வர வரைக்கும் வெந்தால் போதும். வெங்காயம் வந்து இப்போ கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஸ்டவ்வை லோ பண்ணிவிட்டு நம்ம எல்லா மசாலாவையும் போட்டுக்கலாம். சில்லி பவுடர் போட்டுக்கோங்க, கரம் மசாலா, சால்ட்டு, சாட் மசாலா அண்ட் டொமேட்டோ சாஸ் போட்டுக்கோங்க. அது கூட கொத்தமல்லியும் போட்டுடுங்க. இது ஜஸ்ட்டு வெங்காயம் மட்டும் வதங்கினா போதும். ஏன்னா நம்ம எல்லாமே குக் பண்ணி வச்சுருந்தா அந்த மசாலா வந்து பச்சை வாசனை போனால் போதும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறது தான். ஏன்னா திரும்பியும் நம்ம டீப் ஃப்ரை பண்ணணும், அதில் போயிடும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொட்டேட்டோ வேக வச்சுருக்கோம்ல, அதை வந்து நான் ஆறின உடனே எடுத்து ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பொட்டேட்டோ வேக வைக்கும்போது வெந்த உடனே நீங்கள் தண்ணியில் சுட தண்ணியிலேருந்து எடுத்துடணும் தண்ணியிலேருந்து. அப்போ தான் கொஞ்சம் நல்லா ட்ரையாக இருக்கும். நீங்கள் தண்ணியிலே ஊற வச்சுட்டு அப்படியே வச்சுட்டே இருந்தால் கொஞ்சம் கொல கொலன்னு ஆகிடும். ஸோ பொட்டேட்டோ வெந்த அப்புறம் நீங்கள் எடுத்துடுங்க தண்ணியிலேருந்து. ஸோ இப்போ பன்னீரையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம போய் ப்ரெட்டை இப்போ ரெடி பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ப்ரெட்டை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ப்ரெட்டை வந்து சைடில் இருக்கிற 4 பக்கமும் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எட்ஜஸ் வந்து நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை காய வச்சுட்டு இதை ப்ரெட் தூளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை ஆகிட்ட அப்புறம். ஸோ எதுக்கு வேணால் நம்ம போட்டுக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஃப்ரெஷ் ப்ரெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா கொஞ்சம் பழசான ப்ரெட்டும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற ப்ரெட்டும் எதுனாலும் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ போய் எப்படி ஸ்டஃபிங் உள்ளே வைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சுல்ல, இதை வந்து நம்ம கொஞ்சம் உருண்டையாக போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த ஓவல் ஷேப்பில் வச்சுக்கோங்க, இந்த நீட்டாக வச்சுக்கோங்க. ஸோ எல்லாமே இது மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த ப்ரெட்டை ரெடி பண்ணிக்கலாம். இந்த ப்ரெட்டை வந்து நம்ம வெறும் தண்ணியில் வந்து கொஞ்சம் தொட்டு எடுத்துக்கலாம். லைட்டாக இது பண்ணிக்கோங்க, டிப் பண்ணிக்கோங்க. ரொம்பலாம் பண்ணாதீங்க, ஏன்னா ரொம்ப சோக் ஆகிட்டா நல்லா இருக்காது. ஸோ அது தண்ணி எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்கிறதெல்லாம் அமுக்கி எடுத்துடுங்க. இந்த மாதிரி லைட்டாக எடுத்துக்கோங்க, ரொம்ப போட்டு டிப் பண்ணிட்டாதீங்க தண்ணியில். ஸோ இப்போ இந்த மாதிரி சைடில் வச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு இந்த கார்னர் 2 கார்னரையும் மிடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கார்னரையும் அந்த கார்னரையும் நல்லா மூடிடுங்க. நல்லா கேப் இல்லாமல் நல்லா சீல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். இது பண்ணுற சமயத்தில் நம்ம எண்ணெயும் காய வச்சுக்கலாம். நீங்கள் காய வச்சுடுங்க. ஸோ நானும் காய வச்சுருக்கேன் எண்ணெயை. ஒரு 350 டிகிரியில் வச்சு ஹீட்டில் வச்சுக்கோங்க, மீடியம் ஹீட்டில். நான் போய் எண்ணெயை பார்க்குறேன். நான் இப்போ ஃப்ரையரில் தான் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட ஃப்ரையர் இல்லைன்னா நீங்கள் ரெகுலர் கடாயில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. நான் இதில் வந்து ஃப்ரையர்னால 350 டிகிரி வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு ஸ்மோக் வரதுனால தான் நான் மூடி வச்சுருக்கேன். நம்ம கடாய்னா மூடியெல்லாம் வைக்க தேவையில்லை, அப்படியே பண்ணிக்கலாம். நல்லா எல்லா பக்கம் வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா திருப்பி போட்டுட்டு ஸோ நல்லா ப்ரௌன் ஆகிட்டா ரெடி ஆகிடும். ஸோ இது ரொம்ப ஈஸி தான் பண்ணுறது. நீங்கள் மத்தியானம் ஏதாவது சமைக்கும் போதே பொட்டேட்டோ வேக வச்சு ரெடியாக வச்சுருந்தா ஈவினிங் டைமில் டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸி தான் பண்ணுறது. ஸோ இது 2-3 சாப்பிட்டாவே கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும், பசி எடுக்காது. பட் ஆனால் கொஞ்சம் ஆயில் தான். பட் இதை வந்து நீங்கள் அவன்லேயும் வைக்கலாம், ஏர் ஃப்ரையர்லேயும் வச்சு பண்ணலாம் இருந்தால். பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு ப்ரௌனாக. ஸோ இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் எல்லாம் ப்ரௌனாக வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டு நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன் வேறு பிளேட்டில் வச்சுட்டு. இதோ நான் பண்ண பன்னீர் பிரெட் ரோல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக, சிம்பிளாக அண்ட் டேஸ்ட்டாக இது செஞ்சு முடிச்சாச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். தேங்க்யூ.